குடும்ப குத்துவிளக்கே காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் வேலை ஆக்குறதுனா நீ சிங்கம் நேரில் மட்டும்தாம்மா. அங்கன்னா வேலையை காலையிலே முடிச்சு வச்சுட்டு உட்காந்துருவோம். வீடியோ எடுக்கணும் வாங்கன்னு கேட்டுக்கிட்டு இங்கே வந்து நான் எங்கடா வீடியோ எடுக்க ஆளை காணன்னு தேடினாக்க உள்ள கூட்டிக்கிட்டு இருக்கிற குடிச்சுக்கிட்டு இருக்கிற துவச்சிக்கிட்டு இருக்கிற ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிற. காரியத்துல பேச்சா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். என்ன ஆமா வாஷிங் மிஷின்ல தான் கொண்டு போட போறோம். ஏன்னா ஏகப்பட்ட துணி இருக்கு. இங்க உட்காந்து துவைக்கிறதுக்கு கல் வசதி எல்லாம் இல்லங்க. ஆமா சின்ன ஸ்டூல போட்டுக்கிட்டு கீழே உட்காந்து தான் துவைக்கிற மாதிரி இருக்கும். வாஷிங் மிஷின் அங்க இருக்குது இல்ல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, தங்குன்னு யோகா கிளாஸ் போனாலும் சரி, ஜிம்முக்கு போனாலும் சரி வேர்க்காது. இங்க சத்த நேரம் இந்த ரூமுக்குள்ள இருந்தா கழுத்துல பின்னாடி சொட்டு ஒடியுது, முதுகுக்கு பின்னாடி சொட்டு. அதுவே மாமியார் வீடு. மாமியார் வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் மருமக்கமாறு குனிஞ்சு நிமிந்து வேலை ஆக்குறீங்க. அதனாலதான் உங்களுக்கு வேர்க்குதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. வெக்கையில வேர்க்குது. அப்படியா? யாருக்குமே கிடையாது. உடனே கேட்டா சொல்லிக்க நாங்க தப்பு பண்ணா தானே பயப்படணும் அப்படின்னு சொல்லி. என்ன வண்டியில கனம் இருந்தா தானே பயப்படும். இப்ப கனமா இருக்குன்னு சொன்னா காலையில 2 வடை தின்னுருக்கீங்க. ஆனா எத்தனை ஸ்டாண்ட் இருந்தாலும் இந்த கட்டில தூக்கி விடுற பழக்கத்தை இன்னும் விடல. ஹேண்ட்பேக் என் தங்கச்சி மாலதி விட்டு ஹேண்ட்பேக் எங்க தொங்குது பத்தீங்களா? ரைட் வேற காலையில என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க அதை சொல்லிடுறோம். அங்கே மட்டும் சொல்றீங்களா இன்னைக்கு வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு காலைல என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? சுண்டல் தவுச்சம் பாத்தீங்களா? அந்த ரொம்ப க்ளோஸ் அப்ல வராது. இல்லம்மா தள்ளி தான் இருக்கு. அதாவது சுண்டல் அவுச்சம் பாத்தீங்களா? வாங்க சுண்டல் அவுச்சமா அதுல கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதை போட்டு புளிக்குழம்பு வச்சாச்சு. கொஞ்சம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு சுண்டல் புளிக்குழம்பு, வாழைக்காய் மசாலா வச்சிருக்கு, சாதம் வச்சிருக்கு. காலையிலேக்கு இட்லியும் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டாங்க. அவ்வளவுதாங்க. ஏறுங்க அப்படி சொட்டுன்னு வடியுதுங்க. அதனால யாரும் வந்திருக்காங்க. வேர்க்கட்டும், அதாவது வேர்க்க வேலை பார்க்குறோம்னு இருக்கட்டும். நம்ம அங்கேயும் இதே வேலை தான் பார்ப்போம். ஆனால் ஒரு துளி கூட வேர்க்காது சாந்தாவுக்கு. அப்புறம் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க, நான் ரிப்ளை கொடுக்கலன்னு சங்கடப்படாதீங்க. நேரம் இருந்து கொடுக்காம கிடையாது, கொடுக்கல அவ்வளவுதான். நேரம் இல்ல அப்படி சொல்லுமா? கொடுக்கலன்னா அப்ப மனப்பூர்வம் கொடுக்கலையா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நேரம் இல்லை, அதுதான் விஷயம். ஓகேங்களா? சரி, ஓகே, உடம்பு பாத்துக்கங்க. நம்ம அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசுவோம். எஸ் நானும் வந்து பேசுறேன். ஆள் வந்திருக்காங்க, விருந்துகார வந்திருக்காங்க. பேச்சா கேட்டு விட்டுருவோம். என்ன நடக்குது? டீ குடிக்கிறோங்க. டீ காபி. அங்கன்னா கொஞ்சம் சவுண்டு அங்கிட்டு காமிங்க. அம்மா நான் சொல்றேன் கேளுங்க. அங்க நான் சொல்றேன் இங்கே கேளுமா. அங்கன்னா டீ போட்டு வச்சாலும் 10 டீ கேட்டா கூட அசராம சாந்தா போட்டு கொடுக்கும். இங்க என்ன உடம்பு கெட்டு பேரும் வயிறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி போட்டே கொடுக்க மாட்டேங்குது டீ. தங்கச்சி பேச அன்னைக்கு பாரு, பொண்டாட்டி பேச எந்த புருஷன் கேட்டிருக்கிறாங்க? எந்த உலகத்துல நடந்திருக்குது? நாங்க சொல்லிட்டு இங்க நடக்க என்னம்மா நீ வயிற்றுல சொன்ன மாதிரி இருக்குது. எனக்கு போட்டு கொடுக்க மாட்டேங்க ஊருக்கு வந்தாக்க. அப்படி இல்ல, அவ சொன்ன உடனே வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க. எங்க விட்டீங்க? 3வது டீ நான் சொன்னா கேக்குறீங்களா? 3வது டீ போய்கிட்டு தான் இருக்குது. வாங்க எல்லாரும் டீ சாப்பிடலாம். சரியா? டீக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மிரட்டியா காரியத்தை சாச்சுக்கிறாங்க மருமக்கம். என்ன செய்ய? மாமியா கிட்ட இருந்து அதை கூட படிக்கலன்னா நாங்களாம் பயந்தோம். பயந்து எங்க பாட்டி இருக்கும்போது எங்க அம்மா வந்து வெளியில வரைய மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. என்னம்மா பயந்து? ஏமா வேலை சொல்லிடுவாங்கண்ணா. மரியாதையா பயந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. பாத்திருக்கேன் நானும் பாத்திருக்கேன். ரைட், உங்களெல்லாம் தெரியாது, பயப்படாதீங்க. வேர்த்து குளிக்கிறாளுங்க. இவங்களே வேர்த்து ஊத்துறாங்களே. அப்ப உன் நிலைமையெல்லாம் சொல்லவா சாந்தா வேணும்? சரி வாங்க எல்லாரும் டீ சாப்பிடலாம். வாங்க டீ குடிச்சிட்டு பேசுறோம். ஹாய். எங்க சித்தப்பா ஒருத்தர் நம்ம நில வைக்கும் போது சொல்லியிருந்தோம். அப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சித்தப்பான்னு சும்மா காமிச்சிட்டு விட்டுட்டீங்களே, அது எத்தனாவது சித்தப்பா? உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? அது எதுவுமே நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. எங்க சித்தப்பாவே சொல்லிடுவாரு. கேள்விதான். எங்க சித்தப்பா எங்க அப்பா கூட பிறந்த அப்பா. சரியா? கடைக்குட்டி அவரு. எங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் கடைக்குட்டி தான். அவரே சொல்லிடுவாரு எல்லா டீட்டெயில்ஸ். எங்க சித்தப்பாவே சொல்லிடுவாரு. எங்க அப்பாவுக்கு வந்து 2 தாரம்ங்க. முதல் பெரிய தாரத்துக்கு வந்து லட்சுமி அம்மாவுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. ஆமா, அவங்க இருக்காங்க. அப்புறம் எங்க அம்மாவுக்கு 2 பையன், 2 பையனும் 3 பொம்பளை பிள்ளைங்க. கூட பிறந்ததே யோசிச்சு இல்ல பூராமே மறந்தது இல்ல. அப்ப சித்தப்பா என்னன்னா, எனக்கு எல்லாரும் இருந்தா ஞாபகம் இருக்கும். எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்களா? நாங்க இருக்கிறது 2 பேர் தான் இருக்கிறோம். 2 பேர்த்துல வந்து ஒருத்தரும் மட்டையை போட்டு படுத்துக்கிறாரு. அவர் எங்கேயும் கூப்பிட்டு போக முடியல, வர முடியல. இப்ப இருக்கிறது நான் ஒரு ஆள் இத்தனை பேர்த்துக்குமே.
அதனால நாங்க எல்லாரும் நல்லா நீட்டாக இருக்கு, நீட்டா போகணும். அதாவது குடும்பம் எங்க தாத்தா வகையில குடும்பம் இருக்காங்கன்னா எங்க குடும்பம் வந்து பெரிய, இப்ப எல்லாருமே குடும்பத்தோட ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க நிக்கணும்னா கிட்டத்தட்ட 300 பேர் எங்க குடும்பத்துல இருக்காங்க. நாங்க எல்லாரும் சுத்தி நின்னோம்னா நிறைய பேர். ஒரு கிராமமே கேட்டு இருக்குதுங்க, அழகான கிராமமும் இருக்கு. சிம்பிளா பால் காய்ச்சினா கூட 300 வேணா 200 100 பால் ஆகிட்டு 200 தண்ணி ஊற்றி விட்டுறாதீங்க. 100 பால் வாங்கி 200 தண்ணி ஊத்தீங்கன்னா நாங்க சாப்பிட மாட்டோம், நம்ம வர மாட்டோம், நாங்க எந்திரிச்சு வரோம்யா. எங்க குடும்பம் பெரிய குடும்பம். எங்க சித்தப்பா வீடு வந்து கீழே இருக்குது, கொஞ்சம் அதாவது அண்ணன் வீடு கட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துலதான் இருக்குது. ஆமா போல கண்டிப்பா ஊருக்கு போறதுக்குள்ள எங்க சித்தப்பா வீட்டுக்கு போய் சித்தப்பா வீட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அங்கே உள்ள பசங்களே நாங்க காமிக்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது எங்களுக்கு மயம் பிறகு வீட்டு வீடு. அப்படி பிறகு இருக்காரு, இங்கிட்டு மூர்த்தி இருக்காரு, இங்கிட்டு வந்து கார்த்தி இருக்காரு. ஆமா, எங்களை சுத்தி இருக்கிற பூரா எங்க சொந்த வந்ததாங்க இருக்குது. அதனால எங்களுக்கு எப்ப பண்ணல உடனே ஷேர் பண்ணி உடனே லைட் பண்ணுங்க. நீங்க லைட் எவ்வளவுக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அவளுக்கு ஜாலி. நாங்க ஜாலி, எப்பவும் ஜாலி. இப்ப மட்டும் கிடையாது, அவர் 20 ஜாலி, 60 ஜாலி. 65ல பிறந்த 26 60 முடிஞ்சு இப்போ ஒரு 20 நாள் 60 கல்யாணம் நடக்க போகுது. எல்லாம் எங்க பிள்ளைய நடத்த போறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். 60 கல்யாணத்தையும் நாங்க வீடியோ எடுத்து. ஆமா, அந்த 60 கல்யாணம் வந்து எங்க ராஜா வீடு சாந்தா பால் காத்துற வீட்டுல எங்க அம்மா கொண்டாட போறோம். சூப்பர் சூப்பர். தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன இருக்கு, அதாவது ஆளுகாலி குடும்பம் தான் இப்படி இருக்குதுன்னா பெற்றோர்களும் இப்படி நினைக்கிறப்ப எப்பவுமே ஜாலியா, எப்பவும் ஜாலி. அந்த பேர் வைக்காதடா மகனேன்னு சொன்னேன், எப்படி அந்த பேர் வச்சுட்டா அழகா நீட்டா வேற பேர் செலக்ட் பண்ணி நாங்க ஒரு 2 வருஷத்துல பேரை நாங்க மாத்துறோம். நீங்க லைக் பண்ணுங்க. ஆளுகாலி சொன்னாங்களா அந்த பேருக்கு நாங்க மாத்துறோம். நெகட்டிவ் பேரை நம்ம பாசிட்டிவா மாத்துறோம். ஆமா, அப்படியே இருக்கும். சரியா, சரி ரைட்டு. எங்க சித்தப்பாவை கேட்டுட்டோம், எங்க சித்தப்பாவுக்கு குடும்ப டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொல்லிடுறேன், அந்த டீடைல் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். என்னை போட்டு வலைய வாங்குற டீடைலுங்க. சித்தப்பாக்கு 2 பசங்க, 2 பையன், ஒரு பொண்ணு. ஆமா, பேர் வந்து பிரதாப், தீபா. ரைட்டா, அவங்களுக்கு பிள்ளைங்க பேர குட்டி எல்லாம் நிறைய இருக்குதுங்க. அதை வீட்டுல வச்சு நாங்க காமிக்கிறோம். சரியா, எல்லாத்தையும். அது புதன்கிழமை காலை 6 to 7. எதுக்கு டீடைல் சொல்றதா? ஆமா, குடிக்க முடியாது. நானு குடிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு ஓடி போயிருவானுங்க. ஆமா, உனக்கு இல்லாத நல்லா இருந்தா வச்சுக்கோ, ஓகே பண்ணிவிடு. அதாவது நம்ம பேசிக்கிட்டே இல்ல மாமா. சரி, இப்ப என்ன நான் இல்ல, இந்த வீட்டுல இருந்து வாங்கப்பட்டிருந்தோம், நீங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து உங்க பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப எப்படி இருந்திருப்பாங்க உங்களை மாதிரி? நான் பார்த்து சொல்றேன், நீ அடங்கி மாமா சொல்லுங்க மாமா. ஏம்மா, வேற மருமகளை அவனுக்கு கட்டி வச்சிருந்தாலும் நீ வந்த நேரம் அவனுக்கு நல்ல சிறப்பாகத்தான் இருக்குது. அதனால எந்த ஒரு தொந்தரமும் துயரம் இல்ல. 2 பேருக்கு அழகான பொறுத்து, அன்பான மனைவி, அழகான குழந்தை, அமைதியான வாழ்க்கை. இது வரைக்கும் நான் நினைச்சதே கிடையாது, இப்பவும் நினைக்க போறேன். இனிமே நினைக்க வைக்கிறியா என்னமோ தெரியல. அது ஓகே இருக்கு. பிள்ளைங்களை பேர பிள்ளைகளை கிட்ட காட்டிட்டு என்னமோ கிரிமி பண்றியோ என்னமோன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கிரிமினல் வேலையில சாந்தா நிறைய கிடையாது. நீ வந்து நேத்துப்பா எங்கயோ இருந்து உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தா அந்த மாதிரி வேற திருச்சி சொல்லுவாங்க. எங்க கண்ணு முன்னாடியே நீ இத்தனூறு தொட்டு எங்க கண்ணு முன்னாடியே வளர்ந்தாலும் நீ குழந்தை பிள்ளைய இருந்து தூக்கி வளர்த்துட்டோம். அப்புறம் உங்க குணம் எங்களுக்கு தெரியும். அப்ப கரெக்டா இருக்குன்ற நம்பிக்கை தானே உன்னை வெளிநாட்டுல போய் வெளியூர்ல வச்சிருக்கிறோம். இல்லாத பக்கத்து வீட்டுல வந்து நீங்க இருமான விட்டுருப்போம். உன்னை நம்பிக்கையும் பிள்ளைகளை ஒப்படைச்சிருக்கிறோம். அப்ப எவ்வளவு சந்தோஷம். கண்ணு கலங்காம பாத்துக்கலாம். கேமரா பிடிக்கிறது யாரு தெரியுமாங்க? எங்க நாத்தனா மாலதி. அவ பிடிச்சிட்டு இருக்கா, அவதான் இடையில கொடுத்துக்கிட்டு இருக்கா. எங்க அண்ணன் பொண்ணு மாலதி. ஆமா, ரைட். சரி, ரொம்ப பேசிட்டோம். வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. காத்துட்டு எங்க சித்தப்பா எப்படி என்ன ஏதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகே, பாய் சொல்லிடுவோமா?
அத்தை பாய் சொல்லிடுமா? சரி ஓகேங்க பாருங்க. அம்மா நாளைக்கு 6 to 7 விட்டு என்னோட வீட்டு நிலவரம் புதன்கிழமை இன்னைக்கு புதன்கிழமை நாளைக்கு புதன்கிழமை வருவோம் சரியா? பாய் 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 பாய்.